ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த மந்தோட என்னோட இயர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அண்டு அதுக்கடுத்து லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரு சில இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அதுக்கான சொல்யூஷன் தர வீடியோவாகவும், அந்த அப்ஸ்கேல் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுற வீடியோவாகவும் இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? கொஞ்ச நாளாகவே எனக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 300 பேர் வாட்ச் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. 18 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? இப்போது அந்த ஒரு கமெண்ட்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட் மந்த் என்னோடய இயர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $134 அப்படின்னு பார்த்தா நியர்லி 10,000 கிட்ட வரலாம். ஓகேங்களா? அதில் வந்து $40 வந்து அடோபோட ஃபயர்ஃப்ளைலேருந்து எனக்கு போனஸாக போட்டிருந்தாங்க. ஒரு $3,500. எதுக்குன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க நம்மளோட இமேஜஸை வச்சு அடோப் ஃபயர்ஃப்ளைக்கு டேட்டா வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்காக 1 இயருக்கு நம்மளுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு போனஸ் மாதிரி தருவாங்க. அந்த போனஸ் அமௌண்ட் தான் இது. அந்த ஹைப் வந்து இங்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. ஓகேங்களா? சரி, இதுதான் என்னோடய லாஸ்ட் மந்த் இயர்னிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்கள்ல, அது கமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பெஸ்ட் ப்ராம்ப்ட் சொல்லு ப்ரோ, லைக் இல்லுஸ்ட்ரேஷன் ப்ராம்ப்ட். ஓகே, எந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும், எந்த ப்ராம்ப்ட்ஸ் டைப் பண்ணி இமேஜஸ் க்ரியேட் பண்ணால் நல்ல அப்ரூவல் ரேஷியோ இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. எந்த மாதிரி ப்ராம்ப்ட்டுன்னா என்ன கேட்டால், ஒன்று வெக்டர் ஆர்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரிஞ்சால் வெக்டர் ஆர்ட் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்வேன். அப்படி இல்லைன்னா லைக் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டைல் இமேஜஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல அதிக அப்ரூவல் ரேஷியோ, நல்லா அதிகமாக அப்ரூவல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லுஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்ட்ஸ் ஓகேங்களா? இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண தெரியும். அந்த மாதிரினா இதெல்லாம் வந்து நல்ல ஹை பொட்டன்ஷியல், நல்ல டவுன்லோட்ஸ் அதிகம் நடக்கும். அதே மாதிரி அப்ரூவலும் ஈஸியாக அப்ரூவ் ஆகும். இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டைல் இமேஜ் மேக்ஸிமம் ஏஐயில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கான இமேஜஸ், அதாவது ஒரு பர்சனோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் அப்ரூவல் வந்து நல்லா ஆகிட்டு இருந்தது. இப்போலாம் வந்து குவாலிட்டியாக எதிர்பார்க்குறாங்க அடோப் சைட்லேருந்து. ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டைல் இமேஜஸ் வந்து நல்லாயிருக்கு. அதனால் கொஞ்சம் அப்ரூவல் ரேஷியோ இந்த மாதிரி இமேஜஸ் பேக்ரவுண்ட்ஸ்க்கு அந்த கம்ப்யூட்டரில் இப்போ நம்ம பிளெண்டர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம்ல பேக்ரவுண்ட்ஸ், அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே அதிக அக்செப்ட் பண்ணுற ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் டெய்லி சப்மிட் பண்ணுறேன், அக்செப்ட் ஆகிற ரிசல்ட் வச்சு எனக்கு வர ரிசல்ட் வச்சு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கான இமேஜஸ்லாம் வந்து இப்போது ஆஃபீஸ் விமன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவல் ரேஷியோ அதிகமாக இருந்தது, இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் க்ரியேட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மோஷன் எலமெண்ட்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஷன் எலமெண்ட்ஸ் வீடியோ போடலாம். அதாவது என்னோடய பிளானே வந்து ஒரு ஸ்டாக் சைட்ஸும் எப்படி அப்லோட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுக்கும் டீட்டெயிலாக வீடியோ போடணுன்றது தான். ஓகே, இவர் கேட்டிருக்காரு மோஷன் எலமெண்ட்ஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கும் மோஷன் எலமெண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இதில் இருக்குது. இதுதான் என்னோடய மோஷன் எலமெண்ட்ஸோட அக்கௌண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் ஒரு 50,000 இமேஜஸ் இருக்குது. 50,000 நினைக்கிறேன். 50,000 இமேஜஸ் இருக்குது. இதில் வந்து
எனக்கு வந்து சர்ச் இம்ப்ரெஷன்ஸ் வந்து 23,000. அதுக்கு வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸாக என்னோட ரெவென்யூ வந்து $123. ஓகேங்களா. $123 ஒரு 9,500 அந்த லெவல் வரலாம். அதுக்கு அடுத்து அடிஷ்னலாக டிமாண்ட்ஸ் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு இமேஜுக்கு பர் இமேஜுக்கு $5 பே பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்து சேல்ஸ் வந்து $25 இருக்குது. ஓகேங்களா. இப்போது இதுதான் வந்து ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா மோஷன் எலமெண்ட்ஸில் அக்கௌண்ட் அப்ரூவல் பண்ண மாட்றாங்க. இப்போது இதுக்கு பதிலாக நான் செகண்டரி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்ரூவல் பண்ணல என்னோடய அக்கௌண்ட்டை. பேஜ் யூஸ் பார்த்தா இதில் 3000 இமேஜஸ் இருக்குது. ஆனாலும் வந்து இதை அப்ரூவல் பண்ணாதனால இந்த 6 வியூஸுமே வந்து நானே போய் பார்த்தது. இன்னும் என்னோடய அக்கௌண்ட் வந்து அப்ரூவல் பண்ணலை. அதனால் வந்து இப்போது என்னன்னு தெரியல. அதுக்கு வேறு எதனா மெத்தட் ட்ரை பண்ணணும். நான் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன். மோஷன் எலமெண்ட்ஸோட அப்டேட் இது தான். நெக்ஸ்ட்டு வந்து நீட் பார்ட் 2 தான் ப்ரோ போட்டுட்ருக்கேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. எக்ஸாம்ஸ் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அதனால் சூப்பர், தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. மோஷன் எலமெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ண மாட்டேங்குது. வெயிட்டிங் வெரி லாங். ஆமாம், அது உண்மைதான். நெக்ஸ்ட் வந்து கிவ் மீ சொல்யூஷன் ஃபார் சிமிலர் கண்டென்ட் சொல்லிவிட்டு இப்போ நிறைய இமேஜஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் தருவேன். எனக்குமே லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய சிமிலர் கண்டென்ட் சொல்லிவிட்டு நிறைய ஃபைல்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. லைக் ஒரு நாளைக்கே ஒரு 50 இமேஜஸ்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகும். அப்போலாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டே அதாவது ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணும்போது இன்றைக்கி அப்ரூவல் ஆகலைனாலும் நாளைக்கு அப்ரூவல் ஆகிடும் ஒரு சில இமேஜ். அதனால் நீங்கள் வந்து ரிஜெக்ஷனை பார்க்காதீங்க, அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும். ஓகேங்களா. அடுத்து ப்ரோ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நீங்கள் வந்து யூடியூப்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். இதில் டைப் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் வந்து ரீட் பண்ணி ரிப்ளை கொடுத்து தான் இருப்பேன். ஒருத்தருக்கும் ரிப்ளை கொடுத்துருப்பேன். இவருக்கு ரிப்ளையும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆஸ்மின் கமெண்ட் ப்ரோன்னு சொல்லியிருப்பேன். நானும் அம்மா லேப்டாப் தான் வச்சுருக்கேன். இமேஜ் அப்ஸ்கேல் பண்ணி எரர் வருது. ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு இது சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கூகுளில் போய்ட்டு அப்ஸ்கேல் வெர்ஷன் 1.1 அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நானும் வந்து ரிசர்ச் பண்ணேன். அப்புறமா என்னோடய லேப்டாப்பில் அகைன் இப்போ இருக்க அப்ஸ்கேல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க் ஆகலை. அப்போது என்ன இஷ்யூன்னு பார்க்கும்போது அவங்க வந்து நியூ அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து எல்லாரோட லேப்டாப்லேயும், அதாவது லோ எண்ட் லேப்டாப், நம்ம அம்மா லேப்டாப்லாம் ஓரளவுக்கு லோ எண்டு தான், ஹை எண்ட் லேப்டாப்பில் ஒர்க் ஆகுது. இப்போ என் கம்ப்யூட்டரில் இருக்கிறது என் கம்ப்யூட்டர் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளான நல்ல ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ன்றதுனால டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. இது வந்து வெர்ஷன் 1.5 ஓகேங்களா. ஆனால் இது வெர்ஷன் 1.1 வந்து அம்மா லேப்டாப்லேயும் சப்போர்ட் பண்ணிச்சு. நான் என்னோடய அம்மா லேப்டாப்லேயும் நான் அதுக்கு வச்சு இமேஜஸ் அப்ஸ்கேல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இங்கே போயிட்டு இங்கே ஸ்னாப் கிராஃப்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு வெர்ஷன் 1.1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் வருது, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வெர்ஷன் 1.1 செலக்ட் பண்ண உடனே டவுன்லோட் ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரிலான்ஸ் டவுன்லோட் கூட கொடுக்கும். அதான் இந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே நீங்கள் அந்த வெர்ஷன் 1.1 டவுன்லோட் பண்ணலாம். வெர்ஷன் 1.1 வந்து நம்மளோட இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். சரிங்களா. இந்த வெப்சைட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எரர் காமிக்குது. நான் இதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய லேப்டாப்பில் செக்கும் பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த அந்த எரர் காமிக்கிறவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தா ஒரு டவுட். ஓகே, ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதுவும் ஒர்க் ஆகும் ஒரு சிலருக்கு. ஐல் கிரியேட் வாட்ஸ்அப் குரூப். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நான் க்ரியேட் பண்ணி அப்போது நீங்கள் எதனா டப்னா நீங்கள் ஈஸியாக எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியுங்களா, அதுக்காக. ஓகே, இதான். வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அக்கௌண்ட் இருக்குது. அடோபில் இருக்குது, ஃப்ரீ பிக்கு, மோஷன் எலமெண்ட், டெபாசிட் ஃபோட்டோஸ், ஷட்டர் ஸ்டாக்கு, வெக்டர் ஸ்டாக்கில் ஒன்றும் இயர்னிங்ஸ் இது வரைக்கும் அதிகம் வரல. அதனால் அதை விட்டுருவோம். நம்மளோட இது ஓகேங்களா. நம்ம வந்து
இந்த ஸ்டாக் சைட்ஸில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் டவுட்ஸ் வேறு எதனா இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க, சரிங்களா? ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு மோட்டிவேஷன் மாதிரி காமிக்கிறேன். சப்மிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை இங்கே காட்டுது பார்த்தீங்களா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் 1ன்னு இருக்கிற நம்பர் வந்து அப்ரூவல் ஆன நம்பர், அடுத்து 0 வந்து வெயிட்டிங், அந்த 20 வந்து ரிஜெக்டட். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று 1, அடுத்து 80, முந்தா நேற்று 88, அதுக்கு முன்னாடி நாள் 0, முன்னாடி ரிஜெக்டட் நம்பர்ஸும் அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஆக இந்த அளவில் தான் எனக்கும் அப்ரூவல் ஆகுது, சரிங்களா? உங்களுக்கு எப்படி ஜூம் பண்ணி காட்டலாமா? ஜூம் பண்ணி காட்ட முடியாது. சரி, ஓகே. இப்படி தான் எனக்கும் ரிஜெக்ஷன் ஆகும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரிஜெக்ட் ஆனாலும் நீங்கள் அதிக இமேஜஸ் அப்லோட் பண்ண அப்ரூவல் ஆகிட்டே வந்துடும், சரிங்களா? 234 இமேஜ் ஒரே நாளில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலராக, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு நான் வந்து ஆன்லைனில் ஜஸ்ட்டு மைக்ரோ ஸ்டாக்காக மட்டும் இல்லை, ஆன்லைனில் வேறு எதனா மணி மேக் பண்ணுற வே இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்வேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கிராஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம ஈஸியாக மணி மேக் பண்ணலாம். அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் கண்டிப்பாக வரும். நீங்களும் நான் அதில் ஆல்ரெடி மணி மேக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்டர்நெட் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சி ஓகே, ஏன்னா ஒரு வேல்யூபிளாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேபி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.